நான் செல்வி இல்ல, முத்து. இல்லம்மா, உன் பேர் செல்வி. நீ என் பொண்ணுமா? ஏய், முத்து, இங்க என்ன பண்ற? சந்தோஷ் ரூம்ல என்ன பண்ற? என்னடி கையில போட்டோ கொடு. மாட்டிக்கிட்டோமோ? இத எங்க இருந்து எடுத்த? நானா எடுக்கலம்மா. ரூமை சுத்தம் பண்ணும்போது கீழே இருந்துச்சு. இருந்துச்சுன்னா எடுத்து பாப்பியா? தங்க இருந்ததுன்னா எடுத்து வச்சுப்பியா? முதல்ல நீ யாரை கேட்டு இந்த ரூம்குள்ள வந்த? அது இல்லம்மா, சந்தோஷ் ஐயா தான் வாரத்துக்கு ஒரு நாள் ரூமை சுத்தம் பண்ண சொன்னாரு. அது இருக்கட்டும். போட்டோ கிடைச்சதுன்னா உடனே திரும்ப வைக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு கண்ணாடியை பார்த்துட்டு இருக்க? அம்மா, அந்த போட்டோவை பாருங்கம்மா. அவங்க என்ன மாதிரியே இல்ல. யாருமா அது? ஏய், அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மா, இந்த போட்டோல இருக்கிறது செல்வி. அம்மா, அவங்க என்ன மாதிரியே. உன்ன மாதிரி இருக்காளா? நீ தான் செல்வி மாதிரி இருக்க. உன்னை முதல்ல நான் எங்க பார்த்தேன் தெரியுமா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வாசல்ல தனியா யார் துணையும் இல்லாம விழுந்து கிடந்த. உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டான். யாரோ ஒரு பொண்ணுன்னு பாவப்பட்டு இறங்கி வந்து பார்த்தா நீ அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி செல்வி முகம். அப்பதான் செல்வியும் இறந்திருந்தா. சந்தோஷ் ரொம்ப கவலையா இருந்தா. அதே முகம், அதே குரல், அதே மாதிரி நீ இருந்ததுனாலதான் நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தேன். சந்தோஷ்க்கு நீ ஆறுதலா இருப்பேன்னா உன்னை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்து பார்த்தா உனக்கே நினைவு தெரியல. விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உன் புருஷன் உன்னை விட்டுட்டு போயிட்டான்னு தெரிஞ்சது. உனக்கு நினைவு தெரியாத அப்பவே உன்னை அனுப்பலான்னு நினைச்சேன். ஏம்மா? உனக்கு நினைவு வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டோ கிட்ட பார்த்து கேள்வி கேட்பேன் தான். நான் சொன்னேன்ல, நீதான் பரிதாபப்பட்ட. இவளெல்லாம் இந்த வீட்ல இருந்து அப்பவே துரத்தி இருக்கணும். இப்ப பாத்தியா, போட்டோவை பாக்குறா, கேள்வி கேக்குறா. இவளுக்கு என்ன திமிரு இருக்கும்? அப்படி இல்லம்மா, என்ன கூட்டிட்டு போன தாலி பூஜையில கூட எல்லாரும் என்ன செல்வி செல்வின்னு. முத்து, இப்பதானே சொன்ன நீ செல்வி மாதிரியே இருக்கேன்னு. அவளோட அம்மா அப்பாக்கு கூட உன்னை பார்த்தா அவங்களோட பொண்ணு மாதிரியே தெரிஞ்சிருக்கும். உன் மேல அன்பு காட்டினா நீதான் செல்வின்னு நினைச்சுப்பியா? நீ இந்த வீட்ல இருக்கணுமா வேணாமா? அதுக்கு இல்லம்மா, நீங்க தானேம்மா செல்வி அம்மாவா நடிக்கிறீங்க. அப்ப நானும் அதே குரல்ல, அதே முகம், போட்டோல கூட அதே மாதிரி இருக்கு. இங்க பாரு முத்து, நீ இன்னைக்கு பொழைச்சிருக்கிறதே என்னோட பரிதாபத்தினாலதான். இந்த மாதிரி ஏடா கூடமா கேள்வி கேட்டனா அப்புறம் உன்னை விட்டுட்டு ஓடி போனானே முனுசாமி, எங்க இருந்தாலும் அவனை புடிச்சு இழுத்துட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போக சொல்வேன். அந்த அயோக்கியம் அப்புறம் உன்னை மறுபடியும் நடு தெருவுல விட்டுருவா. நீயும் உன்னோட குழந்தையும் நடு தெருவுல நிப்பீங்க. நீ வீணா கேள்வி கேட்டு நல்ல வாழ்க்கையை கெடுத்துக்காத. இது செல்வி, நீ முத்து. என்ன நீ நம்புறியா இல்லையா? ஐயோ, என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. என்ன பாக்குற? உன் முதலாளி அம்மாண்ணா, உனக்கு சோறு போடுறவனா, உன் வயித்துல இருக்கிற புள்ளைய பாத்துக்கிறவனா? என்ன நீ நம்ப மாட்டியா? அதுக்கு இல்லம்மா. சரி வா, முனுசாமிய பாக்க போலாம். கிளம்பு. இல்லம்மா, நீங்க சொல்றத நான் நம்புறேன். என்ன எவனோ தெருவுல விட்டுட்டு போயிட்டான். நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க. உங்களை நம்பலனா எப்படிம்மா? இந்த போட்டோவை எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே வச்சுடு. இந்த மாதிரி இந்த ரூம்ல நிறைய போட்டோஸ் இருக்கும். அதுல எது உன் கையில கிடைச்சாலும் சரி, போட்டோல செல்வி சிரிச்சிட்டு இருந்தாலும் சரி, அழுதுட்டு இருந்தாலும் சரி, அது நீ இல்ல, செல்வி. புரிஞ்சுதா? இப்ப சொல்லு, இது யாரு? செல்வி அம்மா.
வேலைக்காரி முதலாளி அம்மா மாதிரி இருக்கணும்னு நினைச்சா கூட அது துரோகம் தான் முத்து, புரிஞ்சுதா? இதோ பார் முத்து, உன் மேல நான் ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்கேன். நம்ம வீட்டு வேலைக்காரங்களே எனக்கு பிடிச்சது நீதான். உனக்கு நான் வீடு கட்டி தரது, உன் குழந்தைய படிக்க வைக்கிறதுன்னு என்னென்னமோ செய்யலான்னு இருக்கேன். அது வீணா இந்த மாதிரி அதிக பிரசங்கித்தனம் பண்ணி கெடுத்துக்காத. இந்த மாதிரி எண்ணம்லாம் உனக்கு வரவே கூடாது. வந்தாலே அது துரோகம். உன் மேல அன்பு காட்டுற இந்த முதலாளி அம்மாக்கு நீ செய்யற துரோகம். ஆமா ஆமா, இனிமே இப்படி செய்யக்கூடாது. அப்புறம் மாயாவுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும்னு உனக்கு தெரியும்ல? அவளுக்கு தெரியுமா? அவ இதெல்லாம் போய் சந்தோஷ் கிட்ட கேட்டா, செல்வி செத்துட்டா நான் சந்தோஷ் கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் அவன் பைத்தியம் ஆயிடுவான். முத்து இந்த வீட்டுக்கு வந்துதான் இந்த வீடே நாசமா போச்சுன்னு எல்லாரும் பேசுவாங்க. ஐயோ அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க அம்மா. நான் ஐயா கிட்ட இல்ல, இத பத்தி நான் பேசக்கூட மாட்டேம்மா. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. பேச்சு இல்ல, மூச்சு கூட விடக்கூடாது. இத பத்தி நீ நினைக்கவே கூடாது. இந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கல, நீ எதையும் பார்க்கல, நம்ம எதுவும் பேசல, புரிஞ்சுதா? அம்மா, நீ மூச்சு விட்டுனா கூட நான் போய் சந்தோஷ் கிட்ட நிஜமான செல்விய பத்தி சொல்லிடுவேன். எத்தனை நாளைக்கு தான் எனக்கு இந்த வேஷம்? அவ பைத்தியம் ஆகட்டும், உன்னால பைத்தியம் ஆகட்டும். இல்லம்மா இல்ல, இன்னும் எதுவும் பேசல. என்ன மன்னிச்சிருங்க அம்மா. இதை தொட விட்டுருங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. பெரிய ஆளடி நீ. செல்வியை முத்துவா மாத்தி முத்துவ முட்டாளா மாத்திட்டியே. சரி சரி முத்து, இந்தா இத பத்திரமா எடுத்து வச்சிடு. நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இந்த மாதிரி எதுவும் நடக்கல. போ, நீ போய் உன் வேலையை பாரு போ. அம்மா, அட நிஜமா நான் உன்னை மன்னிச்சிட்டேன் முத்து. போ, போய் வேலையை பாரு போ. மா போமா. என்ன தேவ், இன்னைக்கு பயங்கர சின்சியரா வேலை பாக்குறீங்க? இல்லைங்க, இன்னைக்கு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு கிளம்பணுங்க. 3 மணிக்கே வீட்டுக்கா? ஆச்சரியமா இருக்கு. ஆபீஸ்ல சீக்கிரமா விட்டா கூட வீட்டுக்கு போக மாட்டீங்க. என்ன இன்னைக்கு 3 மணிக்கு? போயே ஆகணுங்க, வீட்டில் அட்டெண்டன்ஸ் போட்டே ஆகணும். ஒரு முக்கியமான வேலை. அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு? வீடு ஏதாவது ஷிஃப்ட் பண்றீங்களா? அப்படி கேளு. பொண்ணு பார்க்குறாங்கன்றத சொன்ன உடனே உன் மூஞ்சி எப்படி மாறும்னு பாரு. தேவ், உங்ககிட்ட தான் பேசுறேன். அப்படி என்ன வேலை? அது பொண்ணு இல்லைங்க, அது எனக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்க. வாவ், கிரேட், சூப்பர் தேவ். என்ன தேவ், இத சொல்றதுக்கா இவ்வளவு நேரம்? அதான் முகம்லாம் பளபளக்குதா? கலக்குறீங்க போங்க. என்னது கலக்குறனா? இவளுக்கு வைத்த கலக்குன்னு பார்த்தா இவ சிரிப்பு காட்டி கையை தட்டி விசில்லாம் அடிப்பா போல. தலைவா, என் வாழ்க்கை ஒரு தலை ராக மாதிரி ஆயிடும் போல இருக்கே. சரி, யாரு பொண்ணு? என்ன படிச்சிருக்காங்க? ஆமா, ரொம்ப முக்கியம். இப்ப வெக்கப்படாதீங்க தேவ், சும்மா சொல்லுங்க. வெக்கமா? நானே துக்கத்துல இருக்கேன், கடுப்ப கலப்பாத. நிஜமாலே இவளுக்கு நம்ம மேல எந்த ஃபீலிங்கும் இல்லையா, இல்ல நம்மள சும்மா கலாய்க்கிறாளா? ஒண்ணுமே புரியலையே. அட சொல்லுங்க தேவ். ஏங்க, இது வெக்கமும் இல்லை சந்தோஷமும் இல்லைங்க. எனக்கு இந்த பொண்ணு பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லைங்க. என்ன தேவ், திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாங்க, எனக்கு இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் செட் ஆகாதுங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? கடுப்ப கலப்பாத கயிறு. உனக்கு வயிறு எரியும்னு பார்த்தா எனக்கு வயிறு எறிய மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்குற. போ கயிறு. என்ன தேவ், அழறீங்களா? பின்ன என்னங்க, ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றி அவளை லவ் பண்ணி அவளை ரசித்து மணிக்கணக்கா நாள் கணக்கா அவள் கூட பேசி அவளை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா 1 or 2 டேஸில் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி வீட்டில் பயந்து பயந்து சொல்லி அப்புறமா கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேங்க. அதில் தாங்க ஒரு த்ரில்லே, அதாங்க லவ்வு. அதை விட்டுட்டு பெருசுங்கெல்லாம் சேர்ந்து நல்லா சம்பாதிக்கிற பையனையும் அழகான பொண்ணையும் சேர்த்து வச்சா ஏடிஎம்ல பணம் தாங்க இருக்கும், வீடு ஃபுல்லாக ஃபர்னிச்சர் தாங்க இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் சந்தோஷம்லாம் இருக்காதுங்க. ஏன் நீங்க அப்படி நினைக்கிறீங்க? பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க தேவ். என்னது? லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணீங்கன்னா அப்படியே யோசிச்சு பாருங்க தேவ். வராடா வரா, இப்பதான் ட்ரெயின் நம்ம ஸ்டேஷனுக்கே வருது. என்ன சொன்னீங்க? அட, நீங்க பார்க்க போற பொண்ணையே உங்களுக்கு பிடிச்சிருந்தா லவ் பண்ணுங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன தேவ், நான் சொல்றது கரெக்ட் தானே?
இவன் நிஜமாலே டியூப் லைட்டா இல்லை இவளுக்கு நம்ம என்ன சொல்ல வரோன்றது புரியலையா? சரி தேவ், நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட போங்க. அந்த பொண்ணு கிட்ட மனசு விட்டு பேசுங்க. அப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு. இல்லைங்க, அதெல்லாம் முடியாதுங்க. நிச்சயமா அந்த பொண்ணை பார்த்ததும் உங்களுக்கு டிஆர் பாட்டு தான் ஓடும் பாருங்க. உன்னை பார்க்கும்போதெல்லாம் டிஆர் பாட்டு தான் வரும். அதுக்கு தான் நீ ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்கிறியே. ஆமா, இதுக்கு முன்னாடி நீங்க பொண்ணு பார்க்க போயிருக்கீங்களா? இல்லைங்க, எது கேட்குறீங்க? அப்பனா கண்டிப்பா இது உங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கும். ஆமா, பொண்ணு பார்க்க போனா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஏங்க வயிற்றுச்சில கிளப்புறீங்க? விடுங்க. அட சொல்லுங்க தேவ், உங்கள மாதிரி ஒரு ஆளுக்கு பொண்ணு பார்க்க போனா அதை விட என்டர்டைன்மெண்ட் வேற என்ன இருக்க முடியும்? சும்மா சொல்லுங்க. என்ன பாட சொல்வீங்களா? ஏங்க MP3 பிளேயர் ஐபாடுன்னு பாட்டு கேட்கறதுக்கு 1000 டிவைஸ் வந்துருச்சுங்க. இதுக்கு மேலேயும் பட்டி காட்டாதாங்க பாட சொல்லுவான். சூப்பர் தேவ். அப்போ சமைக்க தெரியலனா? ஏங்க தெருவுக்கு 1000 ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. வீட்டு வாசல்லே பீஸா டெலிவரி பண்ணுறான். சமையல் கற்றுக்கிறதுக்கு யூடியூப் இருக்கு. போதா குறைக்கு நான் கொஞ்சம் நல்லாவே சமைப்பேன். பொண்டாட்டியா வரப்போறவளுக்கு சமைக்க தெரிஞ்சா என்ன, தெரியலனா என்ன? வாவ், வண்டர்ஃபுல் தேவ். உங்கள மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு கண்டிப்பா அந்த பொண்ணு தான் கொடுத்து வச்சிருக்கணும். வயிற்றுச்சில கலப்பாத கையில். நீ என்ன சத்தியமா கலாய்க்கிறான்னு தான் நினைக்கிறேன். சரி, பொண்ணு போட்டோ ஏதாவது இருக்கா? காட்டுங்க பார்க்கலாம். இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஃபோட்டோலாம் வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்? வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புவாங்க, அப்புறம் ஹாய் ஹலோன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நானும் பேசுவேன், அப்புறம் தெரிஞ்சவங்கள வேற ஆயிடுவாங்க, அப்புறம் ரிஜெக்ட் பண்ண முடியாதுல்ல. நோனா தேவ், பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த பொண்ணு கிட்ட போய் பேசி பாருங்க. குட் பாய்ஸ் ஆல்வேஸ் கெட் குட் கேர்ள்ஸ். நீங்க ரொம்ப நல்ல பையன் தேவ். உங்களுக்கு நிச்சயமா அந்த பொண்ணு பிடிக்கும். அந்த பொண்ணு கூட தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் பாருங்களேன். இதுதான், இதை மட்டும்தான் நீ சொல்ல. என் வாழ்க்கை உனக்கு விளையாட்டாயிடுச்சுல, என் லவ் உனக்கு கலாயாயிடுச்சுல. இரு, இந்த பொண்ணை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்து அப்புறம் உன்னை லவ் பண்ணுறதான் என் வேலையே. ரொம்ப யோசிக்காதீங்க தேவ். லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அதை நம்ம பிடிச்சவங்க கூட சந்தோஷமா வாழணும். அதென்ன, அந்த காதலன் படத்துல ஒரு பாட்டு இருக்குமே, என்னவளே? அது இல்லங்க. உனக்கு என்ன கிடைப்பது உனக்கே தான், கிடைச்சத வச்சுக்கூட அவ்வளவுதான். நிச்சயமா உங்களுக்கு அந்த பொண்ணு ஒர்க் அவுட் ஆகும். ஆல் தி பெஸ்ட். இந்த கையை என் வாழ்க்கை ஃபுல்லாக பிடிக்கலான்னு ஆசைப்பட்டா நீ இதோட கை கழுவி விட்டுருவ போல இருக்கே. சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கிறிய கையில். உனக்கு நான் எப்படி புரிய வைப்பேன்? என் கையை மட்டும் விட்டுறாத கையில். நான் காமெடியன் தான், ஆனால் என் லவ் ரொம்ப சீரியஸானது, சின்சியரானது. என்னை கலாய்க்காத கையில், ப்ளீஸ். தேவ், என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை. ஓகே தேவ், நீங்க சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு நேரத்தோட கிளம்புற வழியை பாருங்க. பாய். அம்மா, சொல்லு முத்து. அம்மா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். கேளுமா. நான் இதை கேட்கறது சரியா தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா என்னால கேட்காம இருக்க முடியல. ஒரே குழப்பமா இருக்குமா. நீ தைரியமா என்ன வேணாலும் என்கிட்ட கேளு. அம்மா, பயப்படாம சொல்லுமா. என்கிட்ட ஒரு போட்டோ இருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கே பயங்கர குழப்பமா இருக்குமா. என்ன போட்டோ அது? அம்மா, இந்த போட்டோல இருக்கிறது நான் தானே? இல்லம்மா, இந்த போட்டோல இருக்கிறது செல்வி. இல்லம்மா, நல்லா பாருங்க, அது நான் தான்மா. இல்லம்மா, இது செல்வி. உங்களுக்கு என் முகம் தெரியலையா? இன்னொரு வாட்டி பாருங்க. என் முகமும் அந்த முகமும் ஒரே மாதிரி இருக்கு. இல்லம்மா, செல்வி எனக்கு நல்லா தெரியும். இது செல்வி, நீ இல்ல. மா, என் குரலும் அவங்க குரலும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க.
குரல் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா முகம் கூடவா ஒரே மாதிரி இருக்கும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியலம்மா. உனக்கு எதுவுமே புரிய வேண்டாம் முத்து. என்னம்மா சொல்றீங்க? ஒரு கிளாஸ்ல தண்ணி எடுத்து உன் கையில புடிச்சு பாரு. அந்த தண்ணி தான் உன் பிரச்சனைன்னு நினைச்சுக்கோ. அதை நீ எவ்வளவு நேரம் பிடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உன் கைதான் வலிக்குமே தவிர அந்த தண்ணியோட அளவு குறையாதுமா. அந்த மாதிரி தான் உன் குழப்பமும். இத பத்தி நீ யோசிக்க யோசிக்க உன் மனசுதான் சலனப்படும். வீணான சஞ்சலமும் தலைவலியும் தான் மிச்சம். என்ன நம்பு முத்து. இந்த குழப்பத்தை இதோட விட்டுடு. உன்னை பார்த்துக்க அந்த ஆண்டவன் இருக்கான், நான் இருக்கேன். உனக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வராது. வீணா உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ சந்தோஷமா வாழப்பாரு. இது நினைச்சாலே எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுமா. அது மட்டும் இல்லம்மா, முதலாளி ஐயா என்கிட்ட அன்பா இருக்காரு, ரொம்ப பாசமா பேசுறாரு. அத வச்சு கூட ஒரு வாட்டி என்ன ரொம்ப தப்பா நினைச்சிட்டாங்கம்மா. இப்ப இந்த போட்டோ வேற. அது எப்படிம்மா ஒரே விஷயத்த நம்ம கண்ணால பார்த்தும் பார்க்காம இருக்க முடியும்? முதலாளி ஐயா உங்ககிட்ட காட்டுற அன்புக்கு பேர் என்ன? மனிதாபிமானம். நீ கர்ப்பமா இருக்க, அதனாலதான் அவர் உன் மேல இரக்கம் காட்டுறாரு. அவர் ரொம்ப நல்லவர். அவர் கேட்குற உதவியை நீ செய்யறதுல எந்த தப்பும் இல்லையே. நீ அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. நாம சுத்தமானவங்கன்னு நமக்கு தெரிஞ்சா போதும். அந்த சூரியனை குத்தம் சொன்னா அது மறைஞ்சிராது. மழைய குத்தம் சொன்னா அது நிக்காது. ஓ மேலேயும் யாரும் குத்தம் சொல்ல முடியாதும்மா. சொன்னா சொன்னவங்க தான் பைத்தியக்காரங்க. அவங்க தப்ப அவங்க சீக்கிரமாவே உணர்வாங்க. அம்மா, நீங்க சொல்றதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா இருக்கு. அமைதியா இருக்க சொல்றீங்க, மறந்துட சொல்றீங்க, யோசிக்க வேண்டான்னு சொல்றீங்க. ஏமா நான் மட்டும் யோசிக்கவே கூடாதாம்மா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்குமா. அதை கேட்க கூடாதாம்மா? பேச கூடாதாம்மா? நீங்களும் என்ன அமைதியா போக சொல்றீங்களே, உங்களை தானே நான் நம்பி வந்த. நீங்களும் எனக்கு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உனக்கு பதில் தானே வேணும். என்ன நீ முழுக்க முழுக்க நம்புறியா? நீ முத்து, இது செல்வி. நீ செல்வி இல்ல, இது முத்து இல்ல. நீ இந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணு. என்ன நம்பு. உன்கிட்ட இனிமே இந்த வீட்டுல எல்லாரும் அன்பாதான் இருப்பாங்க. அதையும் தாண்டி உன்னை யாராவது ஏதாவது சொன்னாலும் மாயாவும் சந்தோஷம் உன்னை நல்லா பார்த்துப்பாங்க. சந்தோஷுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் செய்ய மாயா கூடவே எப்பவும் இரு. இனிமே உன் கவனம் எல்லாமே நீ பெத்தெடுக்க போற குழந்தை மேலதான் இருக்கணும். இந்த மாதிரி சமயத்துல நீ வேற எதை பத்தியுமே யோசிக்க கூடாது. அதுதான் உனக்கும் நல்லது, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லது. உனக்கு நான் நல்லது மட்டும்தான் சொல்லுவேன். என்ன நீ நம்புறல்ல? சரி, வீணா உன் மனசு போட்டு குழப்பிக்காம நீ போய் உன் வேலையை பாரு. அந்த ஆண்டவன் உனக்கு எப்பவும் துணையா இருப்பான். இந்தா, நான் வரேன். இவங்களும் என்ன முத்துன்னு சொல்லிட்டு போறாங்க. கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியலையே.